தமிழ்நாட்டில் இப்போ எங்கே பார்த்தாலும் எந்த டீ கடையில் கேட்டாலும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே சூடான டாபிக் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எப்போ வரப்போகுதுங்கிறது தான். இந்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் இப்போ உச்சகட்டத்தை எட்டி இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நேற்று ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் நம்ம ஊர் அரசியல் கட்சிகளோட ஒரு பெரிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இதுல எடுக்கப்பட்ட அதிரடி முடிவுகள் என்ன, தேர்தல் தேதியில வரப்போகும் மாபெரும் மாற்றங்கள் என்ன, வாங்க இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவா பார்க்கலாம். அனைத்து நண்பர்களுக்கும் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது. இதுக்கான முன்னேற்பாடுகள், அதிகாரிகள் மாற்றம் மற்றும் ஆயத்த பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று சென்னையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையிலான ஒரு சிறப்பு தேர்தல் ஆணையர்கள் குழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட முக்கிய அரசியல் கட்சிகளோட பிரதிநிதிகளை சந்தித்து ஒரு முக்கியமான ஆலோசனையை நடத்தினாங்க. இந்த கூட்டத்தில் பேச தொடங்கிய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஒரு சூப்பரான விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த எஸ்எஸ்ஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் ரொம்ப அமைதியாகவும் சுமூகமாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு பல அரசியல் கட்சிகளும் சிறப்பான பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் பெருமையாக குறிப்பிட்டுள்ளார். சரிங்க ப்ரோ, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அரசியல் கூட்டத்தில் கட்சிகள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வச்ச அந்த முக்கியமான கோரிக்கைகள் என்னன்னு தானே கேட்குறீங்க. முதல் கோரிக்கையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன் இப்படி கேட்குறாங்கன்னா, அப்போது தான் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக ரீதியாக கையாளுவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும்னு எல்லா கட்சிகளும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாவது கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலில் பணம் பலம் அதிகமாக பயன்படுத்துவது, அது மட்டும் இல்லாமல் ஓட்டுக்காக இலவச பொருட்களை விநியோகம் பண்ணுறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு, இதை எல்லாத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு தேர்தல் ஆணையத்தை அரசியல் கட்சிகள் ரொம்ப கண்டிப்பாக வலியுறுத்தியிருக்காங்க. இதை தடுக்கிறதுக்காக இப்போது இருக்கிற தேர்தல் பறக்கும் படைகள், அதாவது ஃப்ளையிங் ஸ்குவாடு எண்ணிக்கையை பல மடங்கு அதிகரிக்க வேண்டும்னு பெரிய கோரிக்கையை வச்சுருக்காங்க. இந்த அதிரடியான கோரிக்கைகளை எல்லாம் பொறுமையாக கேட்ட தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் என்ன பதில் சொன்னார் என்று தெரியுமா? கவலைப்படாதீங்க, தேர்தல் சட்டத்தின்படி 100% சுதந்திரமாகவும் நியாயமாகவும் எந்த விதமான முறைகேடுகளும் இல்லாமல் வெளிப்படையான தேர்தலை நாங்கள் நடத்துவோம் என்றும் உறுதி அளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தூண்டுற எந்த ஒரு செயலையும் தேர்தல் ஆணையம் ரொம்ப கடுமையாக கண்காணித்து கட்டுப்படுத்தும்னு ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங்கும் கொடுத்திருக்காரு. மேலும் இதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் விவாதிக்கப்பட்டிருக்கு. மே மாதம் அல்லது ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் நிறைய முக்கியமான திருவிழாக்கள் வரும். குறிப்பாக நம்ம மதுரை சித்திரை திருவிழா, தமிழ் புத்தாண்டு, இப்படி வரிசையாக விசேஷங்கள் இருக்குன்னு இந்த சமயத்தில் தேர்தல் வச்சா மக்களுக்கு சரி பாதுகாப்பிற்கும் சரி ரொம்ப சிரமமாக இருக்கும் என்றும், அதனால் இந்த உள்ளூர் திருவிழா தேதிகளை மனசில் வச்சுட்டு எந்த ஒரு பாதிப்பும் வராத வகையிலேயே தேர்தல் தேதியை அறிவிக்கணும்னு கட்சிகள் கேட்டிருக்காங்க. இதையும் தலைமை தேர்தல் ஆணையர் முழுமையாக ஏற்றுக்கிட்டார். ஆக மொத்தத்தில் நண்பர்களே, தமிழ்நாட்டில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் ரொம்ப விறுவிறுப்பாகவும் அதே சமயம் பலத்த கட்டுப்பாடுகளோடு நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ரொம்ப உறுதியாக தெரியுது. கட்சிகள் கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறதுக்கும், திருவிழாக்கள் பாதிக்காத வகையில் முன்கூட்டிய தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்ப்போம். உங்களுக்கான கேள்வி என்னவென்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்துறது நல்லதா, இல்லை பாதுகாப்பு காரணங்களுக்காக 2 அல்லது 3 கட்டங்களாக நடத்துறது நல்லதா? உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். நாமும் தெரிஞ்சுக்குவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்.
தொடர்ந்து இதுபோல் பல சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.